Hey, hello everyone. Welcome back to the channel. So, lead code of first problem, two sum. So, given an array of integers, nums, and an integer target, return indexes of the two numbers such that they add up to target. You may assume that each input would have exactly one solution, and you may not use the same element twice. You can return answer in any order. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு அரே கொடுத்துருப்போம் 2,7,11,15 அப்படின்னு. டார்கெட்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 9. ஸோ இப்போ 9 வந்து பார்த்தீங்கன்னா 2 + 7 9 வந்துருச்சா. ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு டார்கெட் ரீச் ஆகும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக டார்கெட்டை மீட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு இண்டெக்ஸையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். 0,1 அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 3,2,4 இருக்கு. டார்கெட் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. 3 + 2 என்ன 5. ஸோ அப்போ வந்து அது ஒர்க் ஆகல. அடுத்து 2 + 4 கரெக்ட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனி டூ எலமெண்ட்ஸை நான் வந்து இது பண்ணா எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ 6. ஸோ அப்போ வந்து 2 + 4 வந்து 2 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 4 வந்து செகண்ட் இண்டெக்ஸ். 3,3 6. ஸோ 0,1ன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3,2,4,5,9 டார்கெட் 6ன்னு சொல்லிட்டா நமக்கு தெரியும் 2,4 வந்து அப்போ வந்து 1,2 தான் ஆன்சர். கரெக்டா. ஸோ இது வந்து மேனுவலாக நம்ம எப்படி ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதே வந்து கோட் பேசிஸ்லேயும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரில் சால்வ் பண்ணுங்க. ஸோ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் லூப்பில் ஒரு ஹைட்ரேஷன் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபார் லூப்பில் நீங்கள் இது ஜேத்தில் வந்து ஃபுல் ஒரு எலமெண்ட் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 3 எடுத்துங்க. அதை வந்து இந்த அரே ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுங்க. டார்கெட் மீட் ஆனிச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அப்படி நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துங்க. அதே மாதிரி அந்த அரே ஃபுல்லாக ட்ரைவேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மீட் ஆனிச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஸோ இதான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். அதையும் நான் சால்வ் பண்ணுறேன். பட் ஓகே, ஸோ ஒரு ப்ரூட் ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனை நான் சால்வ் பண்ணுறேன். இன்டீஜர் ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணுறேன், ரிசல்ட் கொடுக்குறேன். இன்டீஜர் ஸோ நியூ இன்ட் ஒரு அரேவை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நியூ இன்ட் ஆஃப் அதோட சைஸ் வந்து நான் 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டுலேயும் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை வந்து எது வரைக்கும் நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் லென்த் -1 வரைக்கும் பண்ணால் போதும். I ++. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப் இன்டீஜர் j = I + 1ன்னு சொல்லிடலாம். ஓகே, j = I + 1 and j greater than nums.length and j ++. ஓகே, ஸோ ஏன் இங்கே வந்து nums.length -1 வரைக்கும் போகிறீங்க, இங்கே ஏன் ஃபுல் அரேவையும் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 11 வந்துட்டீங்க, 15 போயிட்டு நீங்கள் 15 வந்து மறுபடியும் ரெப்ரசென்ட் பண்ணி ஜேல ஒன்றுமே இருக்காது. I + 1னா அது வந்து nums.length விட உள்ளதான் இருக்க போகுது. ஸோ அப்போ இது தேவையே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அது நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்து இதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதை எப்படி முதல்ல தப்பாவே பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஃபார் லூப்பே நீங்க சரியா போனாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்க பண்ணும் போது தான் அடுத்து நீங்க அதை கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதும் போதே தெரிஞ்சிடும். ஓகே, இது இப்படிதான் பண்ணணும், இது எதுக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு ஆப்டிமலா நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ ஏன் இன்டர்வியூரை ஆப்டிமலா அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க மோர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் அவங்களும் அக்செப்ட் பண்றது. ஓகே, ஸோ அதனால தான் ஆப்டிமல் சொல்யூஷன் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஓகே, ஃபைன். ஓகே, நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா if nums of ஐயும் nums of ஜேவும் நான் ரெண்டுத்தையும் இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டார்கெட் வந்துடணும். கரெக்டா. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து மீட் பண்ணிருச்சு அப்படின்னா எனக்கு ரிசல்ட் ஆஃப் 0ல ஐயை போட்டுருங்க, ரிசல்ட் ஆஃப் 1ல ஜேவை கொடுத்துருங்க. பிரேக். ஏன் பிரேக் யூஸ் பண்றோம்? ஏன்னா
நம்ம ஆப்டிமலா இதை எழுதியிருக்கோம். ஏன்னா இப்போ மொத்தம் இப்போ எக்ஸாம்பிள் 2,7 இங்கேயே முடிஞ்சிருச்சு 0,1. நம்ம 11, 15 கன்சிடரே பண்ண தேவையில்ல. ஏன்னா எனக்கு தேவையான ஆன்சரே கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் இன்டர்வியூரோட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டா. ஓகே, ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இன்டீஜர் ஜே பிளஸ் பிளஸ். ஓகே, ஸோ அக்செப்டட், டன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதுல என்ன ஒரு மேஜர் டிராபேக் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா time complexity order of n square, n power of square. ஓகே, ஸோ அப்போ வந்து இன்டர்வியூர் பிக் ஓ. ஸோ டெஃபினட்டா இன்டர்வியூர் வந்து இதை நீங்க ஆப்டிமல் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது, ஸோ வந்து கீ வேல்யூ பேர், அதாவது ஹேஷ் மேப் கிரியேட் பண்ண போறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு ஆர்டர் ஆஃப் 1 தான். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிக் ஓ ஆஃப் 1 தான். ஏன்னா நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. கரெக்ட்? ஓஸ்பி கொடுக்குறது அப்படின்னா யூசிங் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுக்கும். அதாவது மெயினா டைம் காம்ப்ளெக்சிட்டியை பிக் ஆஃப் என்ன மாத்திரும். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அபியஸா பிக் ஆஃப் என்ன தான் இருக்க போகுது, ஏன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்றதுனால. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டையும் எடுக்க போறேன். ஒரு ட்ரேவர்ஸ் தான் பண்ண போறேன், ஆர்டர் ஆஃப் n தான் பண்ண போறேன். ஒரு எலமெண்ட்டையும் எடுத்து இந்த டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ணுவேன். ரிமைண்டர்னு ஒன்று வரும்ல, இவ 6 முதல்ல 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3. ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன 3. ஸோ அப்போ அந்த ரிமைண்டர் வந்து இந்த ஹேஷ் மேப்ல இருக்கா, டேபிள்ல இருக்கான்னு பாக்குறேன். கீழே இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு இதோட இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா அந்த ஹேஷ் மேப்ல அதை ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே, நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டார்கெட் ரிமைண்டருக்கு என்ன ஃபார்முலா போடுறோம் அப்படின்னா டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் i. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 வருது. ஓகே, ஸோ அப்போ வந்து ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ 6 மைனஸ் 3. ஸோ அப்போ வந்து ஆன்சர் என்ன? ஸோ வந்து 3. கரெக்டா? ஸோ 3 ஹேஷ் மேப்ல இருக்கா 3? ஹேஷ் மேப் வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து 3 இல்லை. ஸோ அப்போ வந்து அதோட இண்டெக்ஸையும் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்றது இண்டெக்ஸ்ல தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதனால ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படியே தான் இருக்கும். நம்ஸ் ஆஃப் i என்ன 2. 6 மைனஸ் 2 4. 4 இருக்கா ஹேஷ் மேப்ல? இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4,1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டு மூவ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் 4 சாரி 2,1, ஏன்னா வேல்யூ வந்து நம்ஸ் ஆஃப் i வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4. 6 மைனஸ் 4 2. இப்போ ஹேஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ வந்து ரிசல்ட் ஆஃப் 0 வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 1 தான். ஏன் அப்படின்னா 2 எனக்கு ரிமைண்டரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது ரிசல்ட் ஆஃப் 1 என்னவா இருக்கும்? டெஃபினட்டா இந்த 4ஓட இண்டெக்ஸ் என்ன? கரண்ட் வேல்யூ இந்த i தானே. ஸோ அப்போ கரண்ட் வேல்யூ என்ன 2. அவ்வளோதான். பிரேக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறதுதான். ஏன் பிரேக் பண்றோம் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷனே வேணாம். அதாவது எனக்கு இதுக்கு மேல 5 9 நான் போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு தேவையான விஷயம் எனக்கு இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ இதை கோட் பண்ணி பார்த்துடலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? நான் ஒரு வாட்டி கிளியராகவே சொல்றேன். ஹேஷ் மேப் வந்து இப்படிதான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஹேஷ் மேப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ பேரா தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதாவது கீ வேல்யூ பேர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கீ இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலா ஹேஷ் மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஆப்பிள் கமா பி பால் இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் ஹேஷ் மேப் இருக்கும். இதுல ஏங்கிறது கீ அண்ட் வேல்யூங்கிறது ஆப்பிள், பிங்கிறது கீ
அண்ட் பால்ங்கிறது வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் கீ வேல்யூ பேரா தான் இருக்க போகுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணுமா. ஸோ ஹேஷ் மேப் இதோட டைப் என்ன, ஜென்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்டீஜரா தான் பண்ண போறோம். இன்டீஜர் கமா இன்டீஜரா தான் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கவுண்ட் நம்பர் அப்படின்னு வைக்க போறேன். ஹேஷ் மேப் நேம். ஓகே. நியூ ஹேஷ் மேப் ஆஃப் ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ எனக்கு ரிசல்டன்ட் ஒரு அரே தான். ஸோ இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 2 அப்படின்னு அதோட சைஸையும் நான் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 வேல்யூ தான் வரும்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ல நான் கிளியரா இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்றது தப்பு கிடையாது. ஓகே. ஃபார் லூப் இன்டீஜர் I equal to 0, I greater than nums dot length and I plus plus. ஸோ ஒரு ஐட்ரேஷன் பண்ண போறேன். என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா டார்கெட். ஸோ இன்டீஜர் ரிமைண்டருக்கு முதல்ல கண்டுபிடிக்கணுமா. ரிமைண்டர் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் nums of I. கரெக்டா. ஸோ ரிமைண்டர் வருது. இப்போ 6 minus 3 அப்படின்னா 3. எனக்கு வந்து 3 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 3 வந்து இஃப் அந்த ஹேஷ் மேப்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கு கவுண்ட் நம்பர் டாட் கண்டெய்ன்ஸ் கீ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்றோம். கண்டெய்ன்ஸ் கீங்கிறது ஹேஷ் மேப்போட உள்ள அதாவது பேசிக்கான திங்ஸ் தான். ஸோ நீங்க வந்து அதெல்லாம் படிச்சிருந்தா தான் இந்த அளவுக்கு நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ரிமைண்டரை நீங்க இருக்கான்னு செக் பண்றீங்க. இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் 0ல அதை ஸ்டோர் பண்ண போறோம். ரிசல்ட் ஆஃப் 0ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கவுண்ட் நம்பர் ஹேஷ் மேப்ல இருக்கக்கூடிய டாட் கெட் இதை எடுத்து அதாவது ரிமைண்டரோட இண்டெக்ஸை எடுக்க போறோம். தட்ஸ் இட். அடுத்து ரிசல்ட் ஆஃப் 1 என்ன, கரண்டா உள்ள I. கரெக்டா. அவ்வளவுதான். ஓகே. இப்போ இது இல்லாம நடந்துச்சு அப்படின்னா இந்த கவுண்ட் நம்பர்ல ஸ்டோர் பண்ணிட்டு வரணும். டாட் புட் எதையும் ஸ்டோர் பண்ணணும், இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும், காமா இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணணும். இண்டெக்ஸ் என்ன, I. அவ்வளவுதான். இப்போ ரிட்டர்ன் ரிசல்ட். புரிஞ்சா. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ரிசல்டன்ட் அரே கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு ஃபார் லூப் ஐட்ரேட் பண்றேன். ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஒரு எலமெண்ட்டுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறேன். டார்கெட்ல இருந்து அந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணா ஒரு ரிமைண்டர் வருது. அது வந்து அந்த ஹேஷ் மேப்ல இருக்கான்னு செக் பண்றேன். இல்ல அப்படின்னா ஸ்டோர் பண்ணிடுறேன். இருந்துச்சு அப்படின்னா 2 இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணி பிரேக் பண்ணிடுறேன். ஏன் பிரேக் பண்றோம், இல்ல நான் இப்ப பிரேக் பண்ணல அப்படின்னா தேவையில்லாதான் ஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா. டன். ஸோ பேசிக் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னா ஸோ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் பிக் O of Nக்கு வந்திருக்கு. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆல்சோ பிக் O of Nக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இதான் இந்த 2 சம்க்கான ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ வந்து நீங்க டெஃபினட்டா நான் அகைன் சொல்றேன், இன்டர்வியூல நீங்க பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு நெஸ்டட் லூப்பும் தெரியுங்கிறத இன்டர்வியூக்கு காட்டுங்க. நெக்ஸ்ட் ஹேஷ் மேப்பை கொண்டு வாங்க. அடுத்து இன்னும் 2 பாயிண்டர் ஆர் எனி அதர் மெத்தட்ஸ், XOR மெத்தட் ஆர் எனி அதர் மெத்தட்ஸ் மூலமா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னாலும் வெல் அண்ட் குட், சால்வ் பண்ணி காட்டுங்க. இல்ல அவங்க இன்டர்வியூ கேட்கறாங்க அப்படின்னா நீங்க திங்க் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஸோ இது வந்து நம்ம 10th 12th எக்ஸாம் மாதிரி இதை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில இருக்காதீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக். இதை நான் இது எல்லாமே எனக்கு பேசிக். இப்போ அந்த ஹேஷ் மேப்ல அந்த கண்டெய்ன்ஸ் கீ, அந்த ஹேஷ் மேப்பை எப்படி நம்ம உள்ள வேல்யூஸை போடுறது, பிளஸ் எப்படி ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி நம்ம மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கொஸ்டினே தவிர இதுதான் இன்டர்வியூல வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகேவா. பட் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ். நீங்க உங்களுக்கு ஹேஷ் மேப் தெரிஞ்சிருக்கணும், ஃபார் லூப் தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் உங்களுக்கு எந்த இடத்துல எதை ரிமூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எப்படி நீங்க இந்த பிரேக் யூஸ் பண்றீங்க, அந்த அளவுக்கு அவங்க எக்ஸெப்ட் கூட பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.